வணக்கம். வானமேலை நிகழ்ச்சியில் சந்திக்கும் நான் உங்க அப்சரா. போராட்டம் நிறைந்ததுதான் வாழ்க்கை. வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் போராட்டத்தை சந்தித்தே ஆக வேண்டும். போராட்டத்தில் கிடைத்த அனுபவத்தால் வாழ்க்கையில் வெற்றி பெற்ற மனிதர்களை தான் இந்த மேடையில் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். இது உங்களுக்கான மேடை, வெற்றி மனிதர்களுக்கான மேடை. இது வானமே இல்லை. வறுமையில் இருந்தாலும் தன்னம்பிக்கையோட தொழிலை கற்றுக்கொண்டு தனியாக செயல்பட முடியாமல் அதிகார வர்க்கத்திடம் தன் திறமையை அடக வைத்தவர் தான் சரஸ்வதி. தன் உழைப்பை சுரண்டியவர்களிடமிருந்து தன் குழந்தைகளை கொத்தடிமையிலிருந்து மீட்டெடுக்க சுய தொழில் ஆரம்பித்து வெற்றியும் கண்டுள்ளார். தற்போது சடல் பை தயாரிப்பில் புதிய யுத்திகளை கையாண்டு வெற்றிகரமாக ஒரு வெற்றி பெண்மணியாக வலம் வருகிறார். 40க்கு மேற்பட்ட தையல் மெஷின்கள் வைத்துக்கொண்டு 20க்கு மேற்பட்டோருக்கு வேலை வாய்ப்புகள் அளிக்கிறார். 500 மேற்பட்டோருக்கு தொழில் பயிற்சி அளிக்கிறார். இன்று ஒரு தொழில் முனைவோராகவும் பலருக்கு எடுத்துக்காட்டாகவும் இருக்கின்ற சரஸ்வதி தான் இன்னைக்கு சந்திக்க போகிறோம். ப்ளீஸ் வெல்கம் சரஸ்வதி. ஒரு தொழில் முனைவோராக சரஸ்வதி இங்கே இருக்காங்க. அவங்க ஃபேமிலி பற்றி தெரிஞ்சுக்கலாம். சரஸ்வதிமா, உங்கள் ஃபேமிலி, உங்கள் குடும்பத்தை பற்றி ஃபஸ்ட் சொல்லுங்களேன். நாகர்கோவிலில் எங்கள் ஊர். அதிலேருந்து என்னுடைய கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்து கணவர் டெய்லர். அவருடைய உழைப்பு அந்த டைமில் ரொம்பவும் 3 பிள்ளைகள், 2 பெண் 1 ஆண். 3 பிள்ளைகளையும் வச்சு வளர்க்குறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் ரொம்பவும் சிரமப்பட்ட நிலைமையில் இருந்தது. அந்த டைமில் அவர் கணவரோட நான் ஒத்து உழைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு பிடிக்காது. ஏன்னா அவருடைய ப்ரெஸ்டீஜ் பெண்கள் உழைக்கக்கூடாது, பெண்கள் கடைக்கு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு தன்மையில் அவர் அந்த என்னுடைய உழைப்பு அவர் வாங்கிக்கல. அவருடைய உழைப்பு எங்களுக்கு பத்தலை. 3 பிள்ளைகளுக்கும் 2 பேர் 5 பேருக்கு எங்களுடைய உழைப்பு ரொம்பவும் கஷ்டமாக இருந்தது. குடும்பத்தில் சாப்பாட்டுக்கு கூட ரொம்பவும் வறுமையான ஒரு சூழ்நிலையில் போயிட்டு இருந்தது. ஆனால் அவருக்கு அந்த நாளில் உள்ள நிலைமையில் குடும்பத்தை பற்றின ஒரு அக்கறை தெரியலை. அதனால் வீட்டு வறுமை ரொம்பவும் தலை தூக்கி வறுமை ரொம்பவும் கஷ்டப்பட்டது. அது ஆண்களுக்கு தெரியாது. உங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டம் வறுமை என்றைக்குமே சொல்லலையா இந்த மாதிரி கஷ்டம் இருக்குது? எந்த மாதிரி கஷ்டங்கள் உங்களுக்கு? கஷ்டம், அவர் டெய்லர் தானே. டெய்லர் வேலை செய்தால் தான் வீட்டில் வருமானம் வரும். பிள்ளைகளுக்கு பால் வாங்கி கொடுக்கணும், டீ கொடுக்கணும், அந்த நேரத்தில் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும், தலைக்கு எண்ணெய் வேணும், சோப்பு வேணும். எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு வீட்டுல. குழந்தைங்களுக்கு பால் கூட இல்லாம நிலைமை தாய்க்கு நிலைமை தாராளமா இந்த என் கையில இருக்கு, இந்த வந்திருக்கா, இவளை தோல்ல போட்டுக்கிட்டு அவ்வளவு அழுதுருக்கேன் நான். அவளுக்கு பால் வேணும், அவளுக்கு பால் மறந்த டைமு, அந்த நேரம் அவளுக்கு பால் வேணும். ஆனா என்னுடைய கண்ணிலிருந்து வந்திருக்க கண்ணீருக்கு அவ்வளவு அளவே கிடையாது. ஏன்னா அவ ஒரு பக்கம் அழுதுகிட்டு தோல்ல படுத்தே இருப்பா. நான் என் குரல் மாறுறத வச்சு அவ என்ன செய்வா, அழுகை நிறுத்துவா. அப்படி குழந்தைகளுக்கு அழுகை, என்னுடைய அழுகையினுடைய கண்ணீரோ என்னுடைய வறுமையோ என்னுடைய கஷ்டத்தையோ குழந்தைகளுக்கு காமிக்க கூடாதுன்னு நான் நினைப்பேன். ஏன்னா அந்த பிள்ளை நினைச்சு அதுவும் மன வருத்தப்படக்கூடாது, அதுவும் அதை படிக்க வைக்கணும். அதுகளுக்கு வறுமை தெரியக்கூடாது, கஷ்டம் தெரியக்கூடாது. கஷ்டம்னா இந்த மாதிரிப்பட்ட கஷ்டங்கள் பிள்ளைகளுக்கு திரும்ப வந்துடக்கூடாது. அவங்க உழைச்சாங்கன்னாக்க அவங்க ஒரு படித்து ஒரு வேலையில் ஏறினாங்கன்னா பெண்களுடைய கையில் காசு கிடைக்கும்ல. அப்போ ஆண்கள் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் போனாங்கன்னா கூட பெண் அந்த குடும்பத்தை எடுத்து நடத்துவா. இதுதானா வாழ்க்கையின் வெறுத்து போய் ஏதாவது தப்பான யோசனைகள் உங்களுக்கு வந்திருக்கா? இதுதான் வாழ்க்கைன்னாக்கி ரொம்ப கஷ்டமாக பட்டிருக்கேன். இதுதான் இப்படி வாழணுமா, இப்படி ஒரு தடவை வாழ்க்கை இந்த உலகத்தில் தேவையான்னு நினைக்கும் போது ஒரு தடவை அதுவும் ஒரு நிகழ்ச்சியை பார்த்து தான் நினைக்கிறேன். இதெல்லாம் வறுமை இல்லை, இதை விடவும் மேலான வறுமைகள் நிறைய பேர் படுறாங்க, இதை விடவும் கஷ்டம் நிறைய பேர் அனுபவிக்கிறாங்க. அந்த கஷ்டத்துக்கு இந்த கஷ்டம் பரவாயில்லை. நம்ம இருந்தால் தான் நம்ம பிள்ளைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு தாய் தேவை. தாய் இல்லைன்னாக்கி ரொம்பவும் பிள்ளைகள் குழந்தைகளை வளர்த்து சீராக வளர்த்து கொண்டு வர முடியாது. பெண் பிள்ளைகள் சீரா வளரணும்னா தாய் வேணும். நிச்சயமாக. அப்படிங்கிற ஒரு உணர்வு என்னுடைய இருதயத்தில் இருக்கிறதுனால அந்த தப்பான எண்ணங்களை விட்டுருவேன்.
ஒரு தனி மனுஷியா ஒரு பெண்ணாக குடும்பத்தை காப்பாற்றும் போது ஒரு தனியாக நின்று ஒரு தனி மரமா என்னென்ன கஷ்டங்கள் பார்த்தீங்க? தனி மரத்தில் வந்து நிறைய கஷ்டத்தை பார்த்தேன். ஒரு தொழிலை தொடங்கணுன்னா அவரோட சேர்ந்து தொழில் தொடங்கும்போது அவருக்கு பிடிக்கல. அவர் அங்கே வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வந்து பெண்கள் வந்து ஒரு வேலைக்கு கவர்மெண்ட் வேலைக்குன்னா போகலாம், பட் சாதா ஒரு கடைக்கு போகிறதோ ஒரு வேலைக்கு போகிறதோ அங்கே வந்து அதிகமாக இருக்காது. இவங்களுடைய ஃப்ரெண்டு அவங்கள வந்து கிண்டல் பண்ணுவாங்க எண்ணிட்டுள்ளதுக்காக அவங்க வந்து கடையில் ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நான் என்ன செய்வேன், கூட பின்னுவேன், சோபா செட்டு சேர் பின்னுவேன், கட்டில் பின்னுவேன், கை வேலைகளில் என்னென்ன இருக்குதோ ஓலை பின்னுவேன், பனை ஓலையில் பெட்டியெல்லாம் பின்னுவேன். இப்படியெல்லாம் பின்னி 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 கொடுத்து சேல்ஸ் பண்ணி அந்த பொருளை இந்த வருமானத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஈட்டிட்டு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கடன் இருந்தது. அவங்க சகோதரங்கள் எல்லாம் இது கல்யாணம் பண்ணி கொடுத்தது, ஒரு சின்ன வீட்டு இதனுடைய இதெல்லாம் அந்த கடன்கள்லையும் வட்டி அந்த மாதிரிப்பட்ட கடன்கள்லையும் அவர் ரொம்ப சிக்கி போனார். அந்த டைம்லையும் என்னுடைய உழைப்பும் இந்த வீட்டில் இருந்தே செய்த உழைப்பும் அவருக்கு கை கொடுத்தது. ஸோ ஒரு தொழில் தொடங்கணும்னா ஒரு பயிற்சி தேவை. ஸோ கன்னியாகுமரியிலேருந்து நீங்கள் திருச்சிக்கு வந்து பயிற்சி எடுத்திருக்கீங்க. ஆமாம். அதுக்கு என்ன காரணம்? என்னுடைய வறுமையின் காரணம். வறுமைன்னா பணம் கையில் எடுக்க, சாப்பாட்டுக்கு பணம் கையில் எடுக்க வெளியில் போது தொழிலில் போடுறதுக்கு பணம் கட்டாயம் கிடைக்காது. பொருளாதாரத்தில் வந்து ரொம்பவும் சிக்கி நிற்கிற சமயத்தில் தான் ஒருத்தர்கிட்ட வேலைக்கு போகிறோம். வேலைக்கு போகும்போது அங்கே ரொம்பவும் வறுமையான ஒரு சூழ்நிலை. ஒரு நிறுவனத்தில் ஒரு ஃப்ரெண்டு, அன்னிக்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க, அந்த மாதிரி வரும்போது அதில் வந்து இந்த மாதிரி சம்பளத்தை வச்சு 5 பேர் குடும்பத்தை ஓட்டி, இதுக்கு மேற்கொண்டு அங்கே ஒரு கடன் இருக்குது வீட்டில், அந்த கடனுக்கும் செலவுக்கு எடுத்து கொடுத்து கொண்டு வந்துக்கிட்டே இருந்து குடும்பம் இன்னும் கீழே தான், அது மேலே வரலன்னா காரணம் இந்த சம்பளத்தை கொண்டு மேலே கொண்டு வர்றதுக்கு ஒரு வழியுமே இல்லை. அப்படியே அந்த நிலைமையிலே இருந்து பிள்ளைகள் படிச்சுட்டு இருந்தாங்க, கிடைச்சதை வச்சு சாப்பிட்டோம். அப்புறம் மேலே கொண்டு வந்து தொழில் தொடங்கி செய்யணும் அப்படின்ட்டு வர சமயத்தில் அவங்களுக்கு அங்கேயே பிள்ளைகளுக்கு நிறுவனத்திலேயே வேலை பார்த்தாங்கன்னா பிள்ளைகளுடைய படிப்பு போயிடுச்சு. படிப்பு இல்லை, அதுகளையும் இதே மாதிரியான சூழ்நிலையில தான் நான் திரும்பவும் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும். என்னுடைய சூழ்நிலையிலேயே பிள்ளைகளுடைய சூழ்நிலை, பொம்பளை பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் இந்த சூழ்நிலையில தான் நான் பார்க்க வேண்டிய நிலைமை வரும். அந்த உடனே என்ன செஞ்சேன், எனக்கு படிக்கணும்னுட்டு திரும்ப தனியாக தொழில் தொடங்குறதுக்கு சுய உதவி குழு மூலமாட்டு ஒரு தொழிலை தொடங்குறதுக்கு தன்னுடைய உடல் உழைப்பினுடைய முழு முயற்சி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சணல் பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு ஒரு பயிற்சி கிடைச்சது, இலவச பயிற்சி குழு மூலமாக. அந்த பயிற்சியை வச்சு அதிலிருந்து இவர் டெய்லர் ஆனனால அந்த சின்ன 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 பொருட்களாகவே செய்து என்னுடைய தோளில் 2 பை, 2 தோள்லையும் 2 பை, 2 கையிலையும் 2, 8 பை என் கையில் இருக்குது. அந்த மாதிரியான கஷ்டப்பட்ட சூழ்நிலைகளில் எப்படியாவது பிள்ளைகளை வளர்க்கணும், எப்படியாவது பிள்ளைகளை படிக்க வைக்கணும், அதுகளுக்கு இந்த கஷ்டங்களை நம்ம கொடுக்கக்கூடாது, அவங்க ஒரு நிலைமையில நிற்கணும், கணவருக்கு வந்து நம்ம ஒரு துணையாக இருக்கணும். இதை வச்சு ஓடுவேன், எங்கே வேணாலும் ஓடுவேன், எங்கே சொன்னாலும் ஓடுவேன், எந்த இடத்துல பொருட்காட்சின்னு சொன்னாலும் போவேன், எத்தனை பை இருந்தாலும் எடுத்துக்கிட்டு என் பாட்டில் மாடு போன மாதிரி தான் கழுதையில் மூட்டையை சுமர வச்சுக்கிட்டு அது பாட்டில் போயிட்டுருக்கும்ல, அந்த மாதிரி போயிட்டே இருப்பேன். அப்போ எல்லாம் அந்த பொருளுக்கு வந்து மதிப்பே கிடையாது. சணல் பொருட்களுக்கு வெறும் சாக்குப்பை, இதுக்கு போய் காசு கொடுக்கறதா, இது எனக்கு வேண்டாம், தன் உழைப்பால சம்பாதிக்கணும், உயரணும். சரி, கன்னியாகுமரியிலேருந்து திருச்சிக்கு வரும்போது உங்களுக்கு வேலை கொடுத்து உதவுனாங்க இல்லையா, ஏன் அங்கேருந்து விட்டு வரணும்னு ஒரு எண்ணம்? அதாவது அவங்க வந்து நாங்கள் வேலை அவங்களுக்கு 9 வருஷம் செஞ்சோம். அவங்கள்ட்ட 9 வருஷம் செய்யும்போது அவங்களுக்கு ஜெர்மனி ஆர்டர், தாய்லாந்து ஆர்டரு, இந்த மாதிரி வெளிநாட்டு ஆர்டர்லாம் எடுத்து கொடுப்பாங்க. அதெல்லாம் பகல், அதாவது நான் 2 மணிக்கு படுத்துட்டு அப்படியே அந்த பேக்லேயே படுத்துட்டு திரும்ப 4 மணிக்கு எழும்பி அந்த வேலையை செய்து வேண்டிய காரணம் வந்து வெளிநாட்டு ஆர்டர் வந்து சொன்ன டைமுக்கு கொடுக்கணும், இல்லைன்னா ரிஜெக்ட் ஆகும். அதனால் எங்கள்கிட்டேன்னு தந்த ஒரு தொழிலை, ஒரு ஆர்டரை நாங்கள் வந்து எந்த நேரத்தில், அதுவும் பிள்ளைகளும் நிறைய செய்வாங்க,
இதெல்லாம் செய்து முடித்து அவங்களுக்கு கொடுத்து அனுப்பி விட்ட அடுத்த நாளையிலேருந்து குழந்தையிலேருந்து தொடங்க ஆரம்பிச்சிச்சு இந்த சூட்டுனால அம்மை போடுறது. அவ்வளவு கஷ்டப்பட்டு 5 பேருக்கும், ஒரு குழந்தையிலேருந்து தொடங்கினது 5 பேரும், 5 பேரையும் என்னன்னு கேட்குறதுக்கு எங்களுக்கு ஆள் இல்லை. நாங்கள் ஊரை விட்டு இங்கே வந்துட்டோம். எங்களை இந்த குழந்தைகள்லேருந்து எங்கள்லேருந்து எங்களை வந்து என்னன்னு நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னுட்டு கேட்குறதுக்கு எங்களுக்கு ஆள் இல்லை. அதிலேருந்து நாங்கள் விடுபட்டு பிள்ளைகளை படிக்க வைக்கணும். நம்மளால் முளைக்க முடியும், நம்மளுடைய உழைப்பு நமக்கு சோறு போடும், நம்ம உழைப்பு நம்ம பிள்ளைகளை வந்து வாழ வைக்கும் அப்படிங்கிற ஒரு உறுதி கையில் எடுத்துட்டு தான் அவர் கணவரோடு சேர்த்து பிள்ளைகளோடு சேர்த்து வெளியில் வந்து நாங்கள் ஒரு தொழிலை செய்துட்டு இருந்தோம். அப்படி இருக்கும்போது அவருக்கும் வந்து என்ன ஆச்சுன்னா ஒரு வயத்தில் தொப்புளில் வந்து ஒரு வாயு. அதனால அவர் என்ன செய்தார், நிறைய எங்களால் ப்ரொடக்ட் பண்ண முடியலை. ப்ராடக்டை வந்து அந்த மிஷின் ஒர்க்கு வந்து நிறைய பண்ண முடியலை. நான் பண்ணுறேன் ராப்பகலாக, பிள்ளைகளும் அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் படிப்பும் அதோடு சேர்த்து இந்த வேலையும் செய்யுது. எங்களுக்கு முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு இந்த எங்களுக்கு ஆண்டவராக பார்த்து ஒரு ட்ரைனிங் ஏற்பாடு பண்ணி பயிற்சி கொடுக்க ஆரம்பித்தோம். அது பயிற்சி கொடுக்க ஆரம்பித்து அதிலிருந்து எங்களுடைய வாழ்க்கை நிலைமை உயர ஆரம்பித்து இன்றைக்கி தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு எங்களுடைய ஏன்னா நாங்கள் ட்ரைனிங் கொடுக்கறது மக்களுக்கு பிரயோஜனமானதா, நுணுக்கமா, அதில் என்னென்ன தொழிலில் என்னென்ன நுணுக்கங்கள் இருக்குதோ, அந்த மக்களுக்கு என்னென்ன தேவையோ, இந்த பேகை தைக்கிறதுக்கு அவங்களுக்கு எப்படியா அதில் மனசில் புரியணுமோ அந்த புரிகிற விதத்துக்கு அந்த நுணுக்கங்களை சொல்லி கொடுத்து அவங்க ஒரு தொழிலை ஆரம்பிக்கும் வகையில் அவங்களுக்கு எல்லா ஏற்பாடும், எங்கே வாங்கணும், என்ன வாங்கணும், எப்படி வாங்கணும், நீங்கள் போகும்போதும் வரும்போதும் ஒருத்தர் கையில் பேக் இருக்குதா, அது என்ன சைஸ் பேக்கு, நீங்கள் அதை எப்படி செய்கிறது, எப்படி பண்ணுறது, நீங்கள் வீட்டில் உடனேயே பேப்பர் எடுத்து கட் பண்ணுங்க, அதை எப்படி செய்கிறதுன்னு யோசிங்க. இப்படியெல்லாம் அவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட், ஸ்கில்லை அவங்களுடைய திறனை வந்து மேம்படுத்துறதுக்கு ட்ரைனிங்கும் கொடுத்து. ஏன்னா நாங்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டோம். எங்களுடைய கஷ்டம் இன்னொருத்தரும் அதில் பட வேண்டாம். ஒரு தொழிலை நீங்கள் செய்து பாருங்க, நிச்சயமாக உங்களுக்கு சந்தோஷம் அதில் உண்டு. உங்களுக்கு அதில் நான் தச்ச பேக் அவங்க வச்சுருக்காங்கன்னாலே நமக்கு வந்து உள்ளுக்குள்ளாலேருந்து ஒரு சந்தோஷம் வரும். இந்த அளவுக்கு நீங்கள் வளர்ந்துருக்கீங்க. உந்துதலாக இருந்தது என்ன? குழந்தைங்களோட வறுமையா, பசியா? குழந்தைகளுடைய பசி, குழந்தைகளுடைய படிப்பு, குழந்தைகளுடைய எதிர்காலம், அதுதான் என்ன வந்து இவ்வளவு தூரத்துக்கு. நல்லா பேசுறீங்க, இன்னும் தொடர்ந்து பேசலாம். சரஸ்வதி கிட்ட பேசும்போது எனக்கு பிடிச்ச ஒரு நல்ல விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, யாரு முன்னாடியும் அழக்கூடாது, குடும்பத்து முன்னாடியும் அழக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதுதான் தைரியமான பெண். அதனால தான் இன்னைக்கு அவங்க வந்து ஒரு தொழில் முனைவராக இருக்காங்க. இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்போ வானமேலை நிகழ்ச்சியில் ஒரு சின்ன இடைவேளை. ராப்பகலான உழைப்பு, ராப்பகலான மிஷின், உட்கார்ந்தா ராத்திரி எத்தனை மணி ஆகுதுன்னு தெரியாத அளவுக்கு உழைப்பு. அந்த உழைப்பினுடைய கடுமையான பாதிப்பு வந்து உயிர் கிடைக்காது. நானே எனக்கு இதே நினைச்சிட்டேன், எனக்கு இதுலேருந்து என்னை தப்பிக்க முடியாதுன்னுட்டு உள்ளது. வானமேலை. ஒரு தொழிலில் வெற்றி பெறணும்னா நிறைய அவமானங்கள், நிறைய பிரச்சனைகள், நிறைய தடைகள் தாண்டி வரணும். என்னென்ன தடைகள், என்னென்ன பின்னடைவுகள் இவங்க பார்த்தாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். சரஸ்வதி, நீங்கள் வந்து வேலை செய்கிறவங்க, நீங்கள் சொன்னீங்களே திருச்சியில் வேலை பார்த்தீங்கன்னு, அங்கே அவங்களுக்கு உங்களால் நிறைய வருமானம், நிறைய லாபம், நீங்கள் சொன்னீங்களே வெளிநாட்டில் எல்லாம் ஆர்டர்ஸ் பிடிச்சி கொடுத்தீங்கன்னு. அப்படி நீங்கள் வெளியே வரும்போது, நீங்களாக சுயதொழில் ஆரம்பிக்கும்போது அவங்களால ஏதாவது மிரட்டல்கள், கஷ்டங்கள் வந்ததா? அவங்களுக்கு எல்லாம் எங்களை வச்சு வேலையில் இருக்கணும் அப்படின்ட்டு நினச்சிருந்தாங்க. நாங்கள் வெளியில் வந்தப்போ, நீ வெளியில் போயிட்ட, கொஞ்சம் மிரட்டல் இருந்தது தான். ஏன்னா அவங்க எப்படி நீ போகலாம், எப்படி எங்கே கற்றுக்கிட்ட, நீ அங்கே போய் நீ தனியாக செய்கிற அப்படின்ட்டு கொஞ்சம் மிரட்டி பார்த்தாங்க. அப்புறம் நாங்கள் வந்து அதில் ஏற்றுக்கல. நாங்களாக தொழில் செய்து நாங்களாக எங்களுடைய உழைப்பை நாங்களாக செய்துக்கிட்டே இருக்கிறதுனால
என்னுடைய உழைப்பு மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருக்குது. அவங்களுக்கு எந்த இடையூறும் எந்த இடைஞ்சலும் எந்த விதத்துலையும் நாங்கள் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் கொடுக்கல, அவங்களுக்கு எதிர்ப்பாக எதுவும் செய்யலை. அதனால் அவங்க வந்து அதுக்கப்புறம் விட்டுட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சம் கேட்டு பார்த்தாங்க, கொஞ்சம் கொஞ்சம் எதிர்த்து பார்த்தாங்க, கொஞ்சம் எதிர்ப்பு இருந்தது. ஆனால் நாங்கள் வந்து என்னுடைய உழைப்பு, என்னுடைய காரியங்கள், என்னுடைய செயல்முறைகள், என்னுடைய இதிலேயே போயிட்டே இருந்ததுனால அப்புறம் சரின்னு விட்டாங்க. எந்த மாதிரி எதிர்ப்புகள் நீங்கள் சந்தித்தீங்க? எதிர்ப்புகள், நீ செய்யக்கூடாது, நீ இங்கே தான் வரணும், நீ எங்கிட்டேருந்து கற்றுக்கிட்டது, நீ ட்ரைனிங் கிட்ட சொன்ன போயிட்ட, நீ வந்து உனக்கு நீ இது பண்ணோன்னு போயிட்ட அப்படின்ட்டு கொஞ்சம் எதிர்ப்பு இருந்தது. மற்றபடி ரொம்ப வாய் மிரட்டல். நீங்கள் சுயதொழில் ஆரம்பித்ததுக்கு அப்புறமா கடந்து வந்த பாதை பார்க்கும்போது ஏதாவது இழந்திருக்கீங்களா? ஒரு தடவை டெல்லிக்கு போயிருந்தோம். டெல்லிக்கு போயிட்டு அவன் சின்ன பையன், எனக்கு பிள்ளை பையன் ஒரு 3 வயசு 4 வயசுக்குள்ளால 3 வயசு தான் இருக்கும். அப்போ டெல்லிக்கு நாங்கள் எக்ஸிபிஷனுக்காக போயிருக்கோம். ஜாமான்களை எல்லாம் கட்டி தூக்கிட்டு போயிருக்கோம். அங்கே கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சுட்டு ஒரு டீ சாப்பிட ஒரு ஃபோன் பண்ணுறதுக்காக வந்திருந்தோம். அந்த ஃபோன் பண்ணுறதுக்கு இங்கே வர்றதுக்குள்ளால இவன் எங்கே போயிட்டான், இங்கே நீ அம்மா அங்கெல்லாம் எல்லா ஜாமானையும் வச்சுட்டு இங்கே வந்துட்டாங்களே, ஜாமானை யாராவது தூக்கிட்டு போயிட்டாங்களான்னுட்டு இவன் தனியாக போயிருக்கான். 1 கிலோமீட்டருக்கு மேலே நடக்கணும். அந்த இடத்துக்கு இவன் போயிட்டான். அப்போ அந்த பனியினுடைய ஒரு பெரிய தாக்கம், அந்த தாக்கத்துக்குள்ளால இவன் இதில் இருந்து அந்த பக்கம் நின்னா கூட தெரியாது. குழந்தை இந்த இடத்துல இருந்து அந்த பக்கத்தில் நின்னா கூட, எங்களுக்கு இவ்வளோ தூரத்துக்குள்ளே நின்னா கூட அந்த பனியினுடைய மூட்டம் தெரியலை. ரொம்ப பதறி போனேன். வாழ்க்கையில் வந்து பதறிப்போன நாள் அன்னைக்கு. அவ்வளவு ஒரு பதட்டத்தோட பதறி போனேன். அப்புறம் வந்து வந்தான். நீங்க ரொம்ப பதறி போன ஒரு சம்பவம் வந்து டெல்லியில உங்க பையன் காணாம போனது. இன்னைக்கு வந்திருக்காரா? அவரு இதோ வந்திருக்காரு. வாங்க மேடைக்கு கூப்பிடலாமே. வணக்கம். வணக்கம். பேர் என்ன தம்பி? ஆசிரியர் ஞான பிரகாஷ். சூப்பரா இருக்கு பேரு. அம்மா வச்சாங்களா? அம்மா வச்சு. நீ டெல்லியில வந்து காணாம போன அம்மா சொல்லியிருந்தாங்க இல்லையா, ரொம்ப பதறி போன ஒரு சம்பவம்னு. அம்மா உங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க. அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. உங்க வறுமையெல்லாம் பத்தி சொல்லியிருக்காங்க. நீங்க பார்க்காமலாம் எழுதியிருக்காங்க, சாப்பாட்டுக்கு கூட கஷ்டம்னு. அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது இப்போ அம்மாவோட உயரத்தை பார்க்கும்போது எப்படி இருக்கு? சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா எங்களுக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி வளர்த்து வந்தாங்க. எந்த ஒரு நாங்கள் சின்ன வயசுலேயே நான் கெஞ்சி ஏதாவது கேட்டேன்னாலோ அந்த டைமில் எனக்கு வாங்கி கொடுக்க முடியாத நிலைமையில கூட இருந்தாங்க. அந்த டைமில் சொல்லுவாங்க, நீ இப்போ வேணாம், அப்புறம் காசு வந்தது உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஆசைப்பட்டு என்ன ஒரு விஷயம் என்னத்தை கேட்டேன்? அது சின்ன வயசில் சின்னதாக பொம்மை, காரு இந்த மாதிரி பட்டது கேட்பேன். அது அந்த 100 ரூபாய்க்குள்ளே இருக்கும். அந்த இது கூட வாங்கி தர முடியாத அளவுக்கு நிலமையில இருந்தாங்க. அந்த டைமில் வந்து கேட்பேன். அதுக்கப்புறம் வந்து அப்புறமா வாங்கி தரேன், காசு கிடைக்கும்போது வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைம்லலாம் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். ஆசைப்பட்டது கூட வாங்க முடியல, இந்த மாதிரி பட்டதெல்லாம் இருந்துச்சு. அந்த டைம்லலாம் அப்போ அம்மாவும் ரொம்ப கவலைப்படுவாங்க, வாங்கி தர முடியலேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து எப்போயாவது காசு கையில் கிடைக்கும்போது எனக்கு வாங்கி கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அவங்க சாப்பிடாம அதாவது அவங்க வெளியே போகும்போது பேக்கெல்லாம் தூக்கிட்டு போகும்போது எதுவுமே வாங்கி சாப்பிட்டதா இருக்காது. டீ கூட வாங்கி குடிக்காமல் காசு சேர்த்து வச்சதெல்லாம் இருந்திருப்பாங்க. ஆனால் நாங்கள் எதாவது கேட்கும்போது அந்த அடுத்து அவங்களுக்கு அந்த காசு கையில் கிடைக்கும்போது ஞாபகம் வரும்போது அதை வாங்கிட்டு வந்து எங்களுக்கு கொடுத்துருவாங்க வீட்டில் இருக்கும்போதெல்லாம். அந்தளவுக்கு அவங்களோட லைஃப்பில் எந்த ஒரு சந்தோஷத்தையும் அடையாட்டினாலும் பிள்ளைங்க நாங்களாம் கவலைப்படக்கூடாது, அழுகக்கூடாது, அந்தளவுக்கு வாழ்க்கையை வெறுக்கக்கூடாது, அந்தளவுக்கு ரொம்ப கவனமாக இருந்து எங்களெல்லாம் பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க. ஒரு தனி மரமாக நின்று அவங்களே சாப்பிடாம டீயும் குடிக்காமல் அவ்வளோ வேலை செஞ்சுட்டு வந்து உங்களுக்காக ஞாபகம் வச்சு அந்த வந்து பொம்மை வாங்கி கொடுத்துருக்காங்க இல்லையா? உங்கள் அம்மாவை பார்த்து ஏதாவது கற்றுக்கிட்டியா? நிறைய கற்றுருக்கேன் எங்கள் அம்மாவை பார்த்து. பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சின்ன வயசில் நான் ஒரு சின்ன பொய் சொன்னேன்னா கூட அடிக்க மாட்டாங்க அந்த பொய்க்கு. ஆனால் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரிலாம் பொய் சொல்லக்கூடாது, அது ரொம்ப தப்பு. எங்கள் அம்மா வந்து எந்த ஒரு விஷயத்தையாக இருந்தாலும் பர்ஃபெக்டாக செய்யணும்னு பார்ப்பாங்க. ஒரு விஷயத்துலையும் இப்போ வந்து எழுதுறதுனா கூட அந்த அவங்க எழுதும் போதே அந்த இதாக தெளிவாக எழுதுவாங்க, மிஸ்டேக் விடக்கூடாது, அந்த ஒரு இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது இல்லைனா எனக்கு உட்கார வச்சு சொல்லி தரும்போதெல்லாம் அந்த அவங்கள்ட்டேருந்து நடக்கும்போது எல்லாத்தையும் கற்றுக்கிட்டதெல்லாம் நிறைய உண்டு. எப்போவுமே ஒரு பையன் அம்மா கிட்ட நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஸோ
சொல்லாத ஒரு விஷயம், சொல்லாத ஒரு இமோஷன், சொல்லாத ஒரு உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபீலிங் என்றைக்குமே சொல்லாது, இன்னைக்கு சொல்லலாம். அம்மா வயத்தில் இருந்து கட்டி இருந்து இன்னொரு கர்ப்பப்பை கட்டி இருந்துச்சு. அந்த டைமில் அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. நான் ஓரளவுக்கு வயசு, அதாவது 12th படிக்கிற வயசில் தான் இருந்தேன். பட் வந்து ரொம்ப ஒரு அவங்க ஆப்ரேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வரதுக்காக போயிருந்தேன். நான் வரலங்கிறதுக்காக ரொம்ப ஏங்கி பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த டைமில் எனக்கும் பார்க்க முடியலைங்கிற ஒரு ஆப்ரேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னை பார்க்கணும்னு பார்த்துட்டு இருந்தாங்க. பஸ்ஸு டிராஃபிக்கில் மட்டும்னால பார்க்க முடியல. அந்த டைமில் அவங்க வந்துட்டு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ஆப்ரேஷன் டைம்லலாம் அம்மாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, திரும்ப வந்துடணும், அந்த ஒரு இதில் நம்பிக்கையோடு வந்துடுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கையோட பயந்துட்டு ரொம்ப இதாக இருந்தேன். உங்கள் பையனை பார்த்து பெருமையாக இருக்கும், இவ்வளோ நல்லா பேசுகிறானேன்ட்டு. ஆனால் அந்த டைமில் வறுமையில் இருக்கிற டைமில் உங்கள் பையனை பார்த்து இவனை எப்படி வளர்க்க முடியும், ஒரு ஆளாக்க முடியுமான்னு அந்த மாதிரி வருத்தங்கள்லாம் இருந்திருக்கும் இல்லையா? நிச்சயமாக நிறைய இருந்தது மேம். அவனுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுத்துடக்கூடாது, பெண் பிள்ளைகளை அவனுக்கு கடனை ஏற்றி கொடுத்துடக்கூடாது. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இப்போ ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் போன வாரத்தில். அந்த கஷ்டங்கள், அந்த கடன்கள், அந்த பிரச்சனைகள் எல்லாம் என் மகனுக்கு இருக்கக்கூடாது, வந்துடக்கூடாதுன்னுக்கிட்டு ரொம்ப பார்த்து செய்வேன் மேம். அவனுக்கு வந்துடும். அவன் நல்ல பையன், ரொம்ப எனக்கு அம்மா அப்பா அண்ணாக்கு மரியாதையோடு இருப்பான், சொன்ன பேச்சு கேட்பான். ரொம்ப நன்றி தம்பி வந்ததுக்கு. ஆரம்ப காலத்தில் உங்கள் கணவர் வந்து உங்களை அவரோட தொழிலே உங்களை வந்து சேர்த்துக்கல, ஆனால் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வேலை செஞ்சு பயிற்சி எடுத்துக்கிட்டு சுய தொழில் ஆரம்பிச்சிங்க இல்லையா? கணவர் இப்போ எப்படி இருக்காரு? கணவர் இப்போ வந்து எனக்கு உடம்பு சரியில்லாத காலத்துல இருந்து அவர் என்னை கண்ணும் கருத்தமாக பார்த்துக்கிட்டாரு. வந்திருக்காரா? இங்கே வந்திருக்காரு நிச்சயமா, கண்ணும் கருத்தமாக. அவர் பார்த்ததுல தான் நான் இவ்வளோ தூரத்துக்கு இன்னைக்கு ஆளாக இருக்கிறேன். நல்லா பார்த்துக்கிட்டாருன்னு சொன்னீங்க இல்லையா? என்ன உடல் பிரச்சனை, என்ன உங்களுக்கு ஹெல்த் ஏதாவது இஷ்யூவா? ஹெல்த்தினுடையது மேம், ராப்பகலான உழைப்பு, ராப்பகலான மிஷின் வந்து ஜூட் பேக்குக்கு 31K மிஷின் ஆகும், பெரிய மிஷின். அதில் வந்து உட்கார்ந்தா ராத்திரி எத்தனை மணி ஆகுதுன்னு தெரியாத அளவுக்கு உழைப்பு. இந்த இழப்பு வேறு, அந்த இழப்பை ஈடுகட்டணுன்னாக்கி உழைச்சி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. அந்த உழைப்பினுடைய கடுமையான பாதிப்பு வந்து எனக்கு கர்ப்பப்பை வீக்காயிருச்சு. கர்ப்பப்பை வீக்கானதை வந்து கட்டி எடுத்தாகணும்னு எடுத்ததுக்கு பிறகு திரும்ப என்ன செஞ்சுட்டேன், வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அவள் உள்ளுக்குள்ளால மருந்து வச்சுருந்துருக்காங்க, எனக்கு வேதனை அதுக்கு தெரியாமல் ரெகுலர் வேலை நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அது திரும்பவும் ப்ளீடிங் ஆகி உயிர் ஐசியூவில் வச்சு உயிர் கிடைக்காது. எனக்கு இதே நினச்சிட்டேன், எனக்கு இதுலேருந்து என்னை தப்பிக்க முடியாதுன்னுட்டு உள்ளது. பிள்ளைகள் எந்த நிலைமையில இப்படி விட்டுட்டு போக வேண்டிய நிலைமை ஆயிட்டேன்னுட்டு வேதனை நிமித்த ஆண்டவர் எனக்கு ஒரு உயிரை தந்தார். அந்த உயிரை அவர் வந்து நல்லா பாதுகாத்தார். உங்கள் மகளும் இங்கே வந்திருக்காங்களா? வந்திருக்கேன். மேடைக்கு கூப்பிடலாமே. வணக்கம்மா. வணக்கம் மேம். பேர் என்னம்மா? பபினதா. நீங்கள் தான் குழந்தையா இருக்கும்போது பாலுக்கு ரொம்ப பால் ஊற்ற கூட காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னு சொன்னாங்க கை குழந்தையா இருக்கும்போது. இப்போ உங்கள் அம்மாவை பார்க்கும்போது கடந்து வந்த பாதை, அந்த கதையெல்லாம் கேட்கும்போது எப்படி இருக்குது? அந்த டைமில் இருந்தது நினைக்கும் போது இப்போ எங்கள் அம்மா எங்களை வச்சுருக்கிறது நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எங்கள் அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அது நினைக்கும் போது உண்மையுமே ரொம்ப எங்கள் அம்மா மேலே எனக்கு ரொம்ப மதிப்பும் மரியாதையுமா இருக்குது. அந்த கஷ்டங்கள் பற்றி நினைக்கும் போது நீயும் ஒரு பெண் தானே, அந்த நிலைமையில் அம்மா என்னென்ன பார்த்துருப்பாங்க, என்ன கஷ்டங்கள், அது நீ உணர்ந்திருக்கியா? அம்மாட்டேருந்து நாங்கள் நிறைய இழந்தவைகள் நிறைய இருக்குது. எங்களை வந்து எங்களோட முன்னேற்றத்திற்காகவும் எங்களை வந்து காப்பாற்றணுங்கிறதுக்காகவும் அவங்களோட தொழிலில் முன்னேற்றங்களுக்காகவும் எங்களை நிறைய மிஸ் பண்ணியிருக்காங்க எங்கள் அம்மாவும். நானும் எங்கள் அக்காவும் மோஸ்ட் ஆஃப் நிறைய டைம் வந்து ஃபுல்லாகவே நாங்கள் படித்தது எல்லாமே ஹாஸ்டல் தான். நான் 4th ஸ்டாண்டர்ட்லேருந்தே ஹாஸ்டல் தான் படித்தேன். 4thலேருந்து 12th வரை ஹாஸ்டலில் தான் படித்தேன். அப்போ நான் நிறைய எங்கள் அம்மாவை மிஸ் பண்ணியிருக்கேன். அப்படி நான் ஹாலிடேஸ்க்கு வீட்டுக்கு வரும்போதும் அவங்களோட ஒர்க்கு அந்த இடத்துல ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற இடத்துலேருந்து நைட் ஒரு 10 o'clock ஆகும் வர்றதுக்கு. காலையில் ஒரு 7 o'clockலாம் கிளம்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு பஸ்க்கே கிளம்புவாங்க, லாஸ்ட் பஸ்க்கு தான் வருவாங்க.
ஹாஸ்டலில் இருக்கிறதும் வீட்டில் இருக்கிறதும் ஒரே மாதிரி தான். அவங்க 2 பேரையும் மிஸ் பண்ணுறது, தம்பியும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க, அவனையும் மிஸ் பண்ணுறது. நானும் எங்கள் அக்காவும் எப்படி ஹாஸ்டலில் இருந்தோமோ அதே மாதிரியே தான் வீட்டிலையும் இருப்போம். ரொம்ப மிஸ் பண்ணோம் எங்கள் அம்மாவையும். அதுக்கடுத்து அந்த ஜூட்டில் வந்து ஜூட்டுங்கிறது சணல் தானே, அந்த சின்ன சின்ன பிசுறுகள், அது வந்து டஸ்ட் அலர்ஜி அதிகமாக ஏற்படுத்தும். எங்கள் அம்மா அப்பா அது வந்து ஃபுல் டைமும் அதுலேயே இருக்கும்போது அவங்க நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அடிக்கடி ஜலதோஷம், சளி, அந்த தொல்லைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது மாதிரி பட்டதெல்லாம் படும்போது அம்மா அப்பா படுற கஷ்டங்கள் எனக்கு ரொம்ப வேதனையை கொடுத்துருந்துருக்கு. அக்கா தங்கச்சி உங்க 2 பேரும் மட்டும் ஏன் வந்து ஹாஸ்டலில் சேர்த்தாங்க? நாங்கள் படிக்கணும், இந்த படிக்காமல் இருந்தோம்னா இந்த தொழிலையே இந்த தொழிலே இருக்க வேண்டியது இருக்கும், இதனால் அவங்க படுற கஷ்டங்கள் நாங்களும் பட வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறதுக்காக, நாங்கள் படிக்கணுங்கிறதுக்காக எங்கள் அம்மா எங்களை கொண்டு போய் ஹாஸ்டலில் சேர்த்தாங்க. அப்பா அம்மா படுற கஷ்டங்கள் நாங்கள் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சாங்க எங்கள் அம்மா அப்பா. அம்மாவுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? சொல்லாத ஒரு விஷயம் ஏதாவது இருக்கா? அம்மாவோட பாசத்துக்காக எங்கே இருக்கீங்கன்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ அம்மா பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க, ஏதாவது சொல்ல முடியாத விஷயம், ஏதாவது இமோஷ்னலான விஷயம் அம்மா கிட்ட சொல்ல விரும்புகிறீங்களா? பெண்கள் வந்து அதிக வேலை செய்யக்கூடாது ஆக்சுவலாக. அது வந்து அம்மா வந்து ரெகுலர்லேயே மிஷின் ஓட்டிக்கிட்டே இருக்கிறதுனால கர்ப்பப்பை வீக் ஆகிட்டு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து சுகர் வேறு ஹையில் இருந்துச்சு, மஞ்சள் காமாலை வேறு இருந்துச்சு. அந்த டைமில் தான் எங்கள் அம்மாவுக்கு கர்ப்பப்பையில் கட்டி இருக்கிறதே எங்களுக்கு தெரியும். அதுவரை எங்கள் அம்மா எங்கள்கிட்ட சொல்லவும் இல்லை, அந்த கட்டி இருக்கிறது எங்களுக்கு தெரியவும் செய்யாது. ஒரு 3 months தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு அந்த கட்டி இருக்காது, உடனே ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு உடனே எங்களுக்கு ஒரு 2.5 lakhs தேவைப்பட்டுச்சு அந்த டைமில். அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதும் அவங்க வந்து டாக்டர்ஸும் எங்கள்கிட்ட சொன்னாங்க, கன்ஃபார்மாக சொல்ல ஏன் அப்படின்னா எங்கள் அம்மாவுக்கு 600 something சுகர் இருக்கும். டேப்லெட் கொடுத்தும் இன்சுலின் போட்டும் 550க்கு மேலே தான் இருக்கும் சுகர். ரொம்ப ஹை இல்லாது, ரொம்ப ஹை. அது அந்த ஹாஸ்பிட்டல்லையே அந்த டாக்டர் திட்டிகிட்டே தான் இருப்பாங்க எங்கள் அம்மாவை. ஆனால் ஒன்றுமே சாப்பிட்ருக்க மாட்டாங்க, கரெக்டாக சப்பாத்தி அது மாதிரி தான் சாப்பிடுவாங்க, இருந்தாலும் சுகர் ஹையாகவே இருந்துட்டு இருந்துச்சு. அந்த டைம் ஆப்ரேஷன் பண்ணுறப்ப எங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, பயமாக இருந்துச்சு, எங்கள் அம்மாவை நாங்கள் மிஸ் பண்ணிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்தோம். ஆனால் கடவுள் காட் கிரேஸ் தான் எங்கள் அம்மா எங்களுக்கு கிடைச்சது. அந்த டைமில் அம்மாவுக்கு அந்த மஞ்சக்காமால் எல்லா விதத்துலேருந்துமே கடவுள் எங்கள் அம்மாவை காப்பாற்றி எங்களுக்கு புது மனசியாக கொடுத்துருக்காங்க. எங்கள் அம்மாவை நீங்கள் ஒரு 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 6 monthsக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா, 1 year இருக்கும், 1 yearக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா இப்படியே இருந்திருக்க மாட்டாங்க. அந்த சரஸ்வதி தானா இவங்க. எங்கள் அம்மாவோட டாக்டர்ஸ் எல்லாமே பார்க்கும்போது பரவாயில்ல, முதல்ல இருந்ததுக்கு இப்போ நல்லாவே தெரியிருக்கீங்க. எங்கள் அம்மா முதல்ல இப்படி தான் இருந்தாங்க, ஆனால் இடையில கொஞ்சம் ஒரு வருஷமாக ரொம்ப அந்த 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 ப்ராப்ளத்தினால ரொம்ப ஆளே இழைச்சி போயிருந்தாங்க. அந்த விஷயத்தில் கடவுள் எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன். இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்போ வானமேலை நிகழ்ச்சியில் ஒரு சின்ன இடைவேளை. ஸோ ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வருமானம் ஈட்டுகிறீங்க? இந்த மாதிரி சணல் பொருள் தயாரிக்கணும்னா டைம் என்ன ஆகும்? ஒரு பை தயாரிக்கிறதுக்கு இல்லைன்னா ஒரு ஜுவல்லரி தயாரிக்கிறதுக்கு ஒரு 10 நாள் ஆகுமா? வெல்கம் பேக் டு வானமேலை. சரஸ்வதிமா, நீங்கள் வந்து ஒரு தொழில் முனைவராக இருக்கீங்க, சணல் பை தயாரிப்பில் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு பயிற்சி கொடுத்துட்ருக்கீங்க, அரசு அங்கீகாரம் பெற்று. எத்தனை பேருக்கு நீங்கள் பயிற்சி கொடுத்துருக்கீங்க? 1000 பேருக்கு பயிற்சி கொடுத்துருக்கோம். சணல் மட்டும்தான் பயிற்சி கொடுக்குறீங்களா இல்லை வேறு ஏதாவது கூட சொல்லி கொடுக்குறீங்க? டெய்லரிங் கொடுக்குறோம். சணல் பைகள் தயார் பண்ணுறதோட சேர்ந்து ஜூட்டு ஜூட் ஜுவல்லரி, ஜூட்லேயே ஜுவல்லரிஸ், ஜூட் ஜுவல்லரி, குந்தன் ஜுவல்லரி, அப்புறம் வந்து இது பியூட்டிஷியன் கூட கொடுக்குறதுக்கு எல்லா ஏற்பாடும் டிஎன்எஸ்சிசியில் இது பண்ணி ஏற்பாடு பண்ணிட்டு வந்துட்டுருக்குறோம். பொண்ணு பியூட்டிஷியன் படிச்சிருக்கா, அதை ஒன்று செஞ்சிகிட்ருக்குறோம். அதுக்கப்புறம் இந்த ஜூட் ஜுவல்லரியில் வந்து எல்லாமே, எல்லா வளையல், டாலர், நெக்லஸ்ஸு, இந்த தோடு எல்லாமே செஞ்சு அது ஒரு இதில் செஞ்சிட்ருக்குறோம். அதுலேயே பிள்ளையார் இந்த இதெல்லாம் இருக்குது, சணல்லையே பின்னி நிறைய பேகு, கை பேகு, டீ மேட்டு, டேபிள் மேட்டு, அப்புறம் வந்து ஃபோன்ஸு, டெலிஃபோன் மேட்டு, இது அதில் நிறைய நெக்லஸ்ஸு, மாலை, ஆரம், அப்புறம் அதெல்லாம் வந்து அந்த ஜூட்லேயே பின்னி அது நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும். அது இப்போ சணல் வச்சு நீங்கள் பொருள் தயாரிக்கும் போது என்னென்ன பாதுகாப்புகள்? பிகாஸ் இட்ஸ் ரா மெட்டீரியல் வந்து ஒரு நேச்சுரல் வருது இல்லையா? அது வந்து அது எக்ஸ்பைரி ஏதாவது ஆகுமா, கெட்டு போகுமா? சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முக்கியம். அதில்
சுற்றுச்சூழல் வந்து பாதுகாக்க மக்கும் பொருளுடையது. அது உடம்புக்கு வந்து எந்த வித இது கொடுக்காது, இந்த உஷ்ணத்தை கொடுக்காது. வேறு பேக்ஸுகள் வந்து வச்சுருக்கும் போது வேர்வையே உரியாது, வேர்வை நம்ம கையிலேயே கொடுத்துட்டு இருக்கிறோம். இது அப்படி இல்லை, பேக் கையில் வேர்வை உரியும், மக்கும் பொருள். ஸோ ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வருமானம் ஈட்டுக்கிறீங்க? எங்களுக்கு இப்போ ஒரு மாதத்துக்கு 50,000 ரூபாய் லாபம் விட்டு எடுத்துட்டு. இந்த மாதிரி சணல் பொருள் தயாரிக்கணும்னா டைம் என்ன ஆகும்? ஒரு பை தயாரிக்கிறதுக்கு இல்லைன்னா ஒரு ஜுவல்லரி தயாரிக்கிறதுக்கு ஒரு 10 நாள் ஆகுமா? ஒரு பொருளினுடைய தராதரம் பெருசாக இருந்ததுன்னா ஒரு மணிக்கூர் தான், எல்லாரும் ஒரு நாளையில் முடியும். பெரிய பேக்கல் ட்ராவல் பேக்கெல்லாம்னா ஒரு நாளையில் முடியும். ஒரு நாள் ஆகாது, அதுக்குள்ளால் முடிக்கலாம். சர்வீஸ் இருக்கு இல்லையா, 2 பேக் கூட முடிக்கலாம். இல்லை சின்ன சின்ன பவுச்சுகள்னா ஒரு 50 பவுச்சு தைச்சிடலாம் ஒரு நாளைக்கு. ஸோ இந்த தொழிலில் வந்து ஒரு வெறித்தனமாக சாதிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க. ஆமாம். இதுக்கு உறுதுணையாக இருந்தது யார்? உறுதுணையாக எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து என்னுடைய தொழிலை தனியாக நீ எடுத்து செய், உனக்கிட்ட இவ்வளவு திறமை இருக்குது, நீ வந்து இதை நீ கட்டாயமாக நீ தனியாக எடுத்து செய்து நீ மேலே கொண்டு வரலாம் அப்படின்ட்டு என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க நிறைய எனக்கு ஆலோசனையும் கொடுத்து கொஞ்சம் பண உதவியும் கொடுத்து அவங்க வந்து செய்கிறதுக்கு எனக்கு நிறைய அனுசரணை செஞ்சாங்க. என் கணவர் வந்து முழுமையும் பக்கபலம் முழுமையும் கொடுத்து ஆதரவும் கொடுத்து அவருக்கு வந்து தொழில் தெரியவும் செய்யும். எந்த டிசைன்ஸை எந்த மாடல்ஸு கொண்டு நீங்கள் கொடுத்துட்டு இந்த மாடலில் 100 பேகு 200 பேகு 500 பேகு வேணும்னாக்கி அதை உடனே கட் பண்ணி உடனே செய்ய கொடுக்கறது அவரால் மட்டும்தான். என்னுடைய இப்போ உடம்பு பலவீனத்துக்கு அவர் இப்போ முழு ஒத்துழைப்பும் கொடுத்து எனக்கு முழுமையான ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து செயல்படுத்திட்டு இருக்கிறது கணவர் தான். கூப்பிடலாமே தாராளம் அவரை, வாங்க. வணக்கம். வணக்கம். பேர் என்னப்பா? ஞானக்கன். உங்கள் மனைவியை பார்க்கும்போது பெருமையாக இருக்கும் இல்லையா? ஆமாம், உண்மையிலே அது பெருமை தான். ஆரம்ப காலத்தில் உங்கள் தொழிலே அவங்க வந்து ஜாயின் பண்ணணும்னு நினச்சப்போ நீங்கள் ஏன் வரவிடாமல் செஞ்சீங்க? 2 பேருமே சேர்ந்து உழைக்கிறது, அந்த எங்கள் ஃபார்மாலிட்டி எங்கள் குடும்ப சூழலுக்கு அது இந்த எங்கள் கலாச்சாரத்துக்கு அது ஒத்துக்கிடலை. அந்த எனக்கு மனசுக்கும் அது படலை நல்லா. அதனால நான் அதை ஒதுக்கி தள்ளினேன். ஆனால் அதனால் எனக்கு ஒரு பெரிய இழப்பு தான். ஆனால் அவங்களுக்கு வந்து வீட்டில் சாப்பாடு பிரச்சனை, பசங்களுக்கு பால் விட்டு முடியாமல் நிறைய பிரச்சனைகள் இருந்தது வறுமையினால். அப்போ கூட உங்களுக்கு தோணலையா இவ்வளோ வந்து நம்மளுக்கு கை கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு? அது அந்த எண்ணம் எனக்கு வரல. நான் மற்ற உலக பிரகாரமான அந்த அந்த சமூக சேவை எண்ணங்களில் இருந்ததுனால அதில் நாட்டம் கொள்ளாமல் இருந்துட்டேன். அவ்வளோ வறுமையில் இருந்தாலும் சமூக சேவை தான் முக்கியமாக நீங்கள் சமூக சேவை பண்ணீங்க. குழந்தைங்களுக்கு பால் இல்லைனாலும் வீட்டில் பிரச்சனை சாப்பாட்டு கூட இல்லைனாலும் நீங்கள் சமூக சேவை தான் முக்கியம்னு நீங்கள் அதில் தான் ஈடுபட்டீங்க. ஆனால் இப்போ மட்டும் மனைவியை நல்லா பார்த்துக்கிட்டீங்களே, மனைவி இல்லைன்னா நம்ம வந்து குடும்பமே இல்லைன்னு பயமா? பிள்ளைகளுக்கு ஒரு தாய் இல்லாமல் போயிடும், நமக்கு ஒரு துணை இல்லாமல் போயிடும். அப்படி வரும்போது வாழ்க்கையில் பெரிய ஒரு இழப்புன்னா ஒரு அது சொல்ல தங்காது. அப்படிப்பட்டதான ஒரு இழப்பு. ஒரு பெண் இருந்தால் தான் குடும்பம் நல்லா இருக்கும் இல்லையா? சமூகத்தில் நமக்கும் ஒரு அந்தஸ்து இருக்கும். உங்கள் மனைவியை பார்த்து என்னென்ன விஷயங்கள் கற்றுக்கிட்டீங்க? சமூகத்தில் நம்ம எப்படி வாழணும், எந்தெந்த சூழலில் எப்படி எப்படி இருக்கணும்னு உள்ள நெறிமுறைகள் இருக்குல்ல, அதில் நிறைய கற்றுருக்கேன். அப்படிப்பட்ட உண்மை, உழைப்பு, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, இப்படிப்பட்ட அடுக்கடுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அந்த இதில் எல்லாமே ஈடுபாடு முழுமையும் இருக்கு. கணவரே பக்கத்தில் உட்காந்து பாராட்டும் போது சந்தோஷமா இருக்குல்ல? யார் முதல்ல பொறுக்கணித்தாங்களோ இப்ப அவங்களே உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டாங்க. இப்படி அவரு பெருமை பாராட்டிட்டு இல்ல, இப்பதான் பாராட்டி இருக்காரு. உங்க கையால அவருக்கு ஒரு சால். சரஸ்வதி கிட்ட சுயதொழில் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ வறுமையிலேருந்து வந்தாலும் அதெல்லாம் தாண்டி வந்து இன்னைக்கு ஒரு வெற்றி பெண்மணியாக அங்கே இருக்காங்க. இவங்க கிட்ட கேட்க நிறைய கேள்விகள் இருக்கின்றன. ஆடியன்ஸ் வந்திருக்காங்க. இப்போ வானமேலை நிகழ்ச்சியில் ஒரு சின்ன இடைவேளை. இந்த தொழில் எவ்வளோ நாளில் கற்றுக்க முடியும்? இதுக்கு ஏஜ் லிமிட் எதனா இருக்குதா? நீங்கள் வந்து செய்கிற தொழிலுக்கு கட்டாயமாக லோன் கொடுக்குது. லோனு கொடுக்கறதுல மானியம் கொடுத்து லோன் கொடுக்குது.
வெல்கம் பேக் டு வானமே இல்லை. சரஸ்வதி சணல் பை தயாரிப்பில் ஒரு மிக பிரம்மாண்டமான வெற்றியை சாதித்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் பர்சனல் லைஃப்லையும் சரி ப்ரொஃபஷனல் லைஃப்லையும் நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னும் தெரிஞ்சுக்க ஆடியன்ஸ் நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க. நிறைய கேள்விகள் இருக்கின்றன, என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா, உங்களோட கேள்வி என்ன? இவங்கள பார்க்கும்போது எங்களுக்கு பெருமையாக இருக்குது. நான் ஒரு ஆசையாக வந்து இங்கே பேசும்போது எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. இவங்க வந்து எங்களுக்கு அட்ரஸ் கொடுத்து இந்த சென்னையில் உள்ள பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கலாமா அப்படின்ற ஒரு திறமை, இவங்கள வச்சு இங்கே ஒரு சாதனை புரியலாமா அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். தாராளமாக கொடுக்கலாம். அவங்களுக்கு வந்து அவங்க கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லி சேர்த்து வச்சுருந்தாங்கன்னாக்க நான் வந்து தாராளமாக. வணக்கம் தம்பி, உன்னோட கேள்வி என்ன? என்னுடைய பேர் வெங்கடேஷ், சென்னை அம்பத்தூர்லேருந்து வந்திருக்கேன். நீங்கள் சணல் பை பற்றி சொன்னீங்க. சணல் பை நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம விற்கும்போது நமக்கு எவ்வளோ லாபம் வருது? அடுத்ததாக நீங்கள் எடுக்கக்கூடிய பயிற்சிக்கு ஒவ்வொரு பயிற்சிக்கும் எவ்வளோ கட்டணங்கள் நீங்கள் நிர்ணயிச்சிருக்கீங்க, பயிற்சி கட்டணமாக? ஃபினிஷிங் வந்து எவ்வளவு தூரத்துக்கு கரெக்டாக இருக்குவோ அந்த அளவுக்கு அந்த பேக்குகள் வந்து மார்க்கெட்டிங்கில் வெளியே போயிட்டே இருக்கும். தரம் கூடின ஒரு துணியை செஞ்சுருந்தாலும் கூட அந்த தைக்கிறதுல ஃபினிஷிங் சரியா இல்லைன்னா அந்த பேக் வெளியே போகாது. அதை சரியானபடி நம்ம ட்ரைனிங் எடுத்து சரியானபடி அதை தைச்சி சரியானபடி சேல்ஸுக்கு அனுப்பணுன்னாக்கி அதில் நிறைய லாபம் நமக்கு கண்டுபிடிக்கலாம். வணக்கம், என்ன கேட்க வந்திருக்கீங்க? இது இந்த தொழில் எவ்வளோ நாளில் கற்றுக்க முடியும்? இதுக்கு ஏஜ் லிமிட் எதனா இருக்குதா? 20 days வந்து கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் இதுக்கு. பட் 1 month இருந்ததுனாக்கி நல்லாவே கற்றுக்கலாம். இது வந்து உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதியக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட்டாக இருக்குது. இதை வச்சு உங்களுக்கு மிஷின் வாங்கலாம், லோனு எடுக்கிறதுக்கு இது பண்ணலாம். ஏஜ் லிமிட்டட் வந்து உங்களுக்கு 45 years வரைக்கும் இருக்குது. வணக்கம், உங்கள் கேள்வி என்ன? இது வரைக்கும் நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்க. ரொம்ப கண்ணீரோடு விதைச்சதை ஒரு கம்பீரமாக அறுவடை பண்ணியிருக்கீங்க. ஸோ நாளைய உங்கள் கனவு என்ன? தேங்க்யூ. என்னுடைய உழைப்பை நீங்கள் பாராட்டினதற்கு ரொம்ப நன்றி. அதோடு சேர்ந்து என்னைய எதிர்கால ஆட்சி வந்து இதை விடவும் அதிகமான பெண்களும் சரி ஆண்களும் சரி இந்த தொழிலை கற்றுக்கிட்டு அதிகமான குடும்பத்துக்கு ஏற்ற வருமானங்களை ஏற்று அவங்க நல்ல முறையில் நல்லபடியாக நல்ல வாழ்க்கை தேர்ந்தெடுக்கணும்னுட்டு என்னுடைய ஆட்சி. மேடம் வணக்கம் மேடம். உங்களை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த வேலை செய்கிறதுக்கு நாங்களும் ஆர்வமாக இருக்கோம். இது கவர்மெண்ட்லேருந்து லோன் கிடைக்குமா எங்களுக்கு? நீங்கள் வந்து செய்கிற தொழிலுக்கு கட்டாயமாக லோன் கொடுக்குது. லோனு கொடுக்குறதுல மானியம் கொடுத்து லோன் கொடுக்குது. தொழிலுக்கு நபார்ட்லேயோ காதிலேயோ வந்து நீங்கள் லோன் எடுக்க போகிறீங்கன்னாக்கி லோனுக்கு வந்து லோனும் கொடுத்து லோனுக்கு தொழிலுக்கு ஏற்ற மானியம் கொடுத்து லோனு கொடுக்குது. சரஸ்வதிமா, உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் சொன்ன ஒரு கருத்து, என்றைக்குமே அழக்கூடாது, குடும்பத்துக்கு முன்னாடி அழக்கூடாது, தைரியமாக இருக்கணும்னு சொன்னீங்க. அது ரொம்ப ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். காட் பிளெஸ் யூ. இது ஒரு ராசியான மேடை. இந்த ஷோ பார்த்து உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் நான் நம்புகிறேன். போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன மொமெண்டோ. இன்றைக்கு நிகழ்ச்சியில் சரஸ்வதியை பார்க்கும்போது ஒரு விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் ஒரு கணவர் மேலேயோ இல்லைன்னா மற்றவங்க மேலேயோ சாயாமல் ஒரு பெண் வந்து ஒரு பிரெட் வினர், ஒரு குடும்பத்துக்கே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கவசமாக இருக்க முடியும். மீண்டும் அடுத்த வாரம் ஒரு வெற்றி பெண்மணியோட ஒரு வெற்றி மனிதரோட உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.